الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك وسلم عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا.
والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس البر أن تولوا وجوهكم قبل المشرق والمغرب ولكن البر من آمن بالله واليوم الآخر والملائكة والكتاب والنبيين وآتى المال على حبه ذوي القربى واليتامى وابن السبيل والسائلين وفي الرقاب وأقام الصلاة وآتى الزكاة والموفون بأهدهم إذا آهدوا الصابرين في البأساء والضراء وحين البعث أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان ثم أتبعه ستا من شوال كان كصيام الدهر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய, இபாதத்துக்காக வேண்டி விசேஷமான காலங்களை தந்து நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய, அதில் சங்கையான் ரமலானுடைய மாதத்தையும் தந்து அதில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்து இன்னும் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்து அதனுடைய பெருநாள் தினத்தை கழிக்க தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறித்தான். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், எதையும் செய்வதற்கு சக்தி உள்ளவன், காதிராக இருக்கிறான் என்பதாக சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்கள் நமக்கு எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அந்த விடயங்களை தன்னுடைய வாழ்க்கை எடுத்து நடக்குமாறும், எவைகளை பாவம் என்று ஹராம் என்று சொல்லி தடுத்திருக்கின்றானோ அந்த பாவமான ஹராமான காரியங்கள்ல இருந்து முழுதாக தவிர்த்து நடக்குமாறும், இன்னும் எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையுடன் எல்லா நேரங்களிலையும் எல்லா இடங்களிலையும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழுமாறும், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி நடப்பீர்களாக என்று முதலாவதாக என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் அப்பா உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னால ஒரு வேண்டுகோள். பள்ளி வாயிலில் கீழ் மாடியில் தாராளமாக இடம் இருக்கிறது. எனவே மேல் மாடியில் சென்றிருக்கக்கூடியவர்கள் கீழ் மாடிக்கு வந்து விட்டால் நன்மைகளும் அதிகமாக கிடைத்துவிடும். நெருங்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உள்ளங்களுக்கு மத்தியில் ஒத்துமை உண்டாகிவிடும். கீழ் மாடியில் இடம் குறைந்து விட்டால் இல்லாவிட்டால் மேல் மாடிக்கு செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய வாழ்நாளில் ஒரு ரமலானை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அதில் நன்மைகளையும் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, சஹாபாக்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சங்கையான ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே துவா கேட்பார்களாம். யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திரு யா அல்லாஹ் என்று 6 மாதங்களுக்கு முன்னாலேயே துவா கேட்பாங்க. அந்த 6 மாதங்களுக்கு முன்னால் ரமலான அடையக்கூடிய பாக்கியம் தருவாயாக என்று துவா கேட்பவர்களாக இருந்தால், ரமலானில் ஏராளமான அமல்கள் இருக்கிறது, அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, அன்று நோம்பின் ஊடாக கிடைக்கக்கூடிய தக்வாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் அவர்கள் கேட்பார்கள்.
அவர்கள் அவ்வாறு கேட்பதாக இருந்தால் அந்த 6 மாதங்களிலும் அவர்கள் அதை போன்று பேணுதலாக இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபவர்களாகவே இருப்பார்கள். எனவே அவர்கள் தன்னுடைய கடமைகள் நிறைவேற்றிக் கொண்டு சங்கியா ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலும் பூர்ணமான அமல் செய்வதற்கு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ரமலானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்று துவா கேட்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்கின்றார்களோ அந்த அமல்கள் அத்துணையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானுக்கு பின்னால 6 மாதங்கள் துவா கேட்பாங்களாம். யா அல்லாஹ், நான் செய்த ரமலானில் என்னென்ன அமல்கள் செய்தேனோ அந்த எல்லா அமல்களையும் கபூல் செய்து போயா அல்லாஹ் என்று 6 மாதங்கள் துவா கேட்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ரமலானில் தாராளமாக ஏராளமாக அமல்களை செய்கின்றோம். அந்த அமல்கள் எந்த அளவுக்கு இஹ்லாசுடன் இருக்கிறது, எந்த அளவுக்கு நான் அல்லாஹுக்காக வேண்டி செய்திருக்கிறேன். எனவே இந்த அத்துணையும் அல்லாஹுக்காக வேண்டி செய்தது என்பதாக அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று 6 மாதங்களுக்கு சஹாபாக்கள் துவா கேட்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் சங்கையார் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றோம், சுன்னத்தான தொழுகைகளை தாராளமாக தொழுந்திருக்கின்றோம். தராவி என்று, தஹஜ்ஜுத் என்று, வித்ர் என்று இவ்வாறு பல தொழுகைகளை தொழுதிருக்கின்றோம். சதக்காக்கள், ஜகாக்கள், தான தர்மங்கள், குர்ஆன் ஏராளமாக ஓதிருக்கின்றோம். திக்ரு ஸலவாத்துகளை செய்திருக்கின்றோம். இதை போன்று ஏராளமான நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றோம். இந்த அமல்களை செய்துவிட்டு நமக்கு சும்மா திருப்தியாக இருக்க முடியாது. இது அத்துணையையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால் நாம் இஹ்லாசுடன் செய்திருக்க வேண்டும். எனவே எப்படி சஹாபாக்கள் 6 மாதங்கள் துவா கேட்டார்களோ நாமும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி துவா கேட்க வேண்டும். எம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதாக 6 மாதங்களுக்கு கபூல் செய்ய வேண்டும் என்று துவா கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் என்றிருந்தால் அவர்கள் அந்த காலத்தில் எங்களுடைய காலத்தில் ஒரு சிலர்களை போலிருக்க மாட்டார்கள். அதாவது ரமலானுடைய பிறையை, அதாவது பெருநாளுடைய பிறையை கண்டுடனே ஃபஜ்ர் தொழுகைக்கும் இல்லாதவர்களும் ஒரு சிலர் இருக்கின்றார்கள். இதை போன்று அந்த சஹாபாக்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்? அவர்கள் 6 மாதங்களுக்கு துவா கேட்பார்கள் என்றால் என்னுடைய அமல்களை கபூல் செஞ்சுக்கோ என்று அவர்கள் இன்னும் அமல்களை தொடராக செய்து கொண்டிருந்துதான் அதை கேட்கக்கூடியவராக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த 6 மாதங்களும் என்னுடைய அமல்களை அதை கபூல் செய்வாயா என்று துவா கேட்பார்கள் என்றிருந்தால் இன்னும் அமல்களை செய்து கொண்டுதான் அந்த அமல்களை கபூல் செய்வாயாக என்று துவா கேட்பார்கள். மீண்டும் 6 மாதங்கள் ரமலான் அடையக்கூடிய பாக்கிய தந்திரியா அல்லான்னு துவா கேட்பார்கள் என்றால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் நல்ல அமல்களிலே, இபாதத்துகளிலே தான் கரைந்து விடுகிறது. இதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, நாமும் சங்கியா ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம், பல நன்மைகளை செய்தோம். அந்த அமல்கள் அத்துணையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக அதற்காக வேண்டி துவா கேட்பவர்களாக ஆகிவிடுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான் ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் எமக்கு அந்த பயிற்சியின் ஊடாக இன்னும் நன்மைகளை செல்வதற்கு அவகாசத்தை தருகின்றான். அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் ஷவ்வாலுடைய சுன்னத்தான நோன்புகளை நோட்பது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஷவ்வாலில் 6 நாட்கள் சுன்னத்தான நோன்புகளை நோட்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்று நாம் ஷவ்வால் 3ஆம் பிறையில் இருக்கின்றோம். ஒரு சிலர்கள் ஒரு சுன்னத்தான் நோன்புகளை நோட்டிருப்பீர்கள். நோக்க கிடைக்காதவர்கள் இதற்கு பின்னாலேயாவது ஷவ்வாலுடைய எங்கிருக்கக்கூடிய அந்த 26 அல்ல 27 நாட்களுக்குள் அந்த 6 நோன்புகளை நோட்பதற்காக வேண்டி முயற்சிப்போம். இதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஸும்ம தபஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமித் தஹர். ஒருவர் ரமலானில் நோன்பு நோற்று அதை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 நோன்புகளை யார் நோக்குகின்றார்களோ அவர் ஒரு வருடம் பூர்ணமாக நோன்பு நோற்றுவதை போலாவார் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 30 நோன்புகள் அல்ல 29 நோன்புகள்
அத்துடன் 6 நோன்புகள் கிட்டத்தட்ட 35 36 நோன்புகள் ஆகின்றன. இந்த உம்மத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 10 நன்மை. அந்த அடிப்படையில் 360 நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றார். எனவே ஷவ்வாலுடைய இந்த மாதத்திற்குள் அந்த 6 நோன்புகளை நோட்பதற்காக முயற்சிப்போம். கணியத்துக்குரியவர்களே, அதில் ஒரு சிலர்கள் சுகையினம் காரணமாக, வேற பயணங்களின் காரணமாக, வேற தகுந்த காரணத்தின் காரணங்களாக ஒரு சில நோன்புகளை விட்டிருந்தால் அவர்களுக்கு அந்த நோன்புகளை பிடிப்பது, கலா செய்வது கட்டாயம், வாஜிபாக இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் என்ன செய்வது என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சுன்னத்தான நோன்பை பிடிப்பதில் பல விதங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஷவ்வாலுடைய மாதத்தில் நோன்பை, சுன்னத்தான் நோன்பை பிடிப்பதற்கு முன்னால் இவருக்கு கலாவான நோன்பு இருக்குமாக இருந்தால் இந்த கலாவான நோன்பை தான் கட்டாயமாக பிடிக்க வேண்டும். கலாவான நோன்பை கட்டாயமாக பிடித்ததற்கு பின்னால் ஷவ்வாலுடைய நோன்பை பிடிப்பது, இதை வேறு வேறாக பிடிப்பது, இதுதான் மிகவும் சிறந்தது. கலா நோன்பு 3 இருக்கிறதாக இருந்தால் 3 கலா நோன்பை பிடித்து விட்டு அதற்கு பின்னால் ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை பிடிப்பது, இது மிகவும் ஏற்றமானது. அடுத்த முறை சங்கையான ஷவ்வாலுடைய மாதத்தில் சுன்னத்தான நோன்பை பிடிக்கிறதுடன் கலாவான நோன்பு, அதாவது கலாவான நோன்பை பிடிப்பதுடன் நான் ஷவ்வாலுடைய நோன்பை நோக்குகிறேன் என்று 2 நியத்துகளை வைத்தும் பிடித்துக் கொள்ளலாம். கலாவான நோன்பு 3 இருக்கிறது என்றால் ஷவ்வாலுடைய 3 நோன்பு அதற்குள் உள்ளடக்கப்பட்டு மீண்டும் ஒரு 3 நோன்புகளை பிடித்தாலும் போதுமானது. அதுவும் ஏற்கத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது. சில கருத்து வேற்றுமையில் இருந்தாலும் 2 முறையிலையும் நோன்புகளை பிடித்துக் கொள்ளலாம். ஆனால் மிக முக்கியமானது, கலாவான நோன்பு இருக்கும் என்றிருந்தால் கட்டாயமாக கலாவான நோன்பை பிடித்தே ஆக வேண்டும். அது இல்லாமல் சுன்னத்தானதை மாத்திரம் பிடித்து பிரயோஜனம் குறைவாகவே இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஷவ்வாலுடைய மாத நோன்புகளில் நாம் கட்டாயமாக கலா யாருக்காக இருக்கும் என்றிருந்தால், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், தங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு கலாவான நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி கட்டாயப்படுத்துங்கள். அத்துடன் ஷவ்வாலுடைய சுன்னத்தான நோன்பை பிடிப்பதற்காக வேண்டி ஆர்வமூட்டி 2ஐயும் சேர்த்து பிடிப்பதற்காக வேண்டி அவர்களை ஆர்வமூட்டுங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சங்கையான ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோற்பதை கட்டாயமாக்கினான். அந்த நோன்பு நோற்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன தருகிறான் என்பதை ரமலானுக்கு முன்னாலும் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து வர காட்டியும் நாம் கேட்ட குர்ஆன் ஆயத்தான். அதுல கடைசி பகுதி லஅல்லகும் தத்தகூன். இந்த இறையச்சத்தை அடைவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடுமையாக இருக்கின்றார். எனவே இந்த நோன்பு நோற்பதன் மூலமாக எனக்கு அந்த இறையச்சம் கிடைத்ததா, அதை நான் அடைந்து கொண்டேனா, எவ்வளவு தூரத்துக்கு நான் அந்த இறையச்சத்தை அடைந்திருக்கின்றேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே ரமலானை நோன்பு நோற்பதன் மூலமாக இறையச்சம் உண்டாகும். எவ்வாறு உண்டாகும்? நாம நோன்பு நோக்குறதுக்கிறே, நோன்பு பிடிக்கிறது, நோன்பு பிடிச்சேன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் சொல்ல முடியாது இந்த நஃபர் நோம்பு நோற்றிருக்கிறாரா இல்லையாண்டு. நோம்பு பிடித்ததை அல்லாஹுக்கும் அந்த நஃபருக்கும் மாத்திரம்தான் தெரியும். அல்லாஹுக்கும் அந்த நஃபருக்கும் மாத்திரம்தான் தெரியும் இந்த நஃபர் நோம்பு பிடித்திருக்கிறார் என்பதாக. அவர் நாளுக்கு மடிந்திருப்பதனால அல்லது மாச்சலை போல் நடிப்பதின் காரணமாக அவரை பார்த்து சொல்ல முடியாது இவர் நோம்பாளியாக இருக்கும் என்று. ஆனால் யாருக்கும் பொய்க்கும் சொல்ல முடியாது இவர் நோம்பாளியும் இல்ல, நோம்பு பிடிச்ச மாதிரி விளங்குதில்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? அது நன்றாக தெரியும் அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் மாத்திரம்தான். எனவே இந்த அடியான் எந்தொன்றையும் சாப்பிடாமல் குடிக்காமல் நோன்பு நோற்பதாக இருந்தால் அது அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் செய்ய முடியும். அதனால தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான் ஹதீஸில் குதிசியிலே, அத்துணை ஏனைய அமல்களுக்கும் ஒவ்வொரு கூலியை நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான், ஆனால் நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹுவே கூலி என்பதாக அவன் சொல்லுகின்றான். இனி இந்த இறையச்சம் எந்த அளவுக்கு என்னிடத்தில் இருக்கிறதே, அது இருந்தால் அந்த இறையச்சத்தை நாம் அடைந்திருந்தால்
கண்ணியத்துக்குரியவர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தில் எவ்வாறு ஃபர்லான தொழுகைகளை விடாமல் பேணுதலாக தொழுது வந்தோமோ அதே போல ரமலானுக்கு பின்னாலே தொழுபவர்களாக இருப்போம். இதுதான் தக்வா உள்ளவர்களுடைய, தக்வாதாரிகளுடைய வர்ணனைகளை, பண்புகளை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் ஓரிடத்திலே சொல்லுகின்றான். மேலே ஓதிய குர்ஆன் ஆயத், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹகும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப். கிப்லாவை முன்னோக்கக்கூடிய விஷயத்திலே கருத்து வேற்றுமை வந்த பொழுது அல்லாஹ் சொன்னான், நன்மை என்பது மேற்குக்கு கிழக்குக்கு பக்கம் திரும்புவதன் மூலமாக இல்லை என்றாலும் நன்மை என்பது மன் ஆமன பில்லாஹ், அவன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவனாக இருப்பான். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவனாக இருப்பான். ரமலானுடைய மாதம் வந்துட்டா கடையை கொஞ்சம் நேரத்தோட மூடுறது, லேட்டாகி திறக்கிறது, கொஞ்சம் ஊழியர்களுக்கு லீவு கொடுக்கிறது, இது மாதிரி செய்வோம். ரிஸ்க் அளந்தவன் அல்லாதான், அவன் தான் தருவான் என்ற ஒரு நம்பிக்கை. அதே நம்பிக்கை ரமலானுக்கு பின்னாலும் இருக்க வேண்டும். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருப்பார். மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டவராக இருப்பார். ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான் தானே, நோம்பு பிடிச்சா இல்லையா, இதற்கான என்ன முயற்சி என்று சொல்லி அந்த கியாமத்துடைய நாள் ரமலானில் தாராளமாக வருகிறது. எனவே ரமலானுக்கு பின்னாலேயும் நாளை மறுமை ஒன்று இருக்குது, எனக்கு மவுத் ஒன்று இருக்கின்ற கூடிய அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அடுத்து அவள் மலாயிகத்தி வல் கிதாப், மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்வது. மலக்குமார்கள் ஏராளமாக எங்களுக்கு உதவி செய்கின்றார்கள். பத்ருடைய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்கள் உதவி செய்தார்கள். எனவே இந்த நம்பிக்கை ரமலானுக்கு பின்னாலும் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனையோ என்ன தேவையோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் மலக்குமார்களை வைத்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் கூட அல்லாஹ் உதவி தருவான். வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வப்னஸ் ஸபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப். இன்னும் ரமலானில் தாராளமாக தான தர்மங்களை செய்தோம், ஜகாத்தையும் கொடுத்தோம், சதக்காவையும் கொடுத்தோம். ரமலானுக்கு பின்னால சதக்காக்கள் கொடுக்க கூடாது என்பதாக எங்கேயும் சொல்லப்படவில்லை. தாராளமாக தேவையுடையவர்கள் இருக்கின்றார்கள். அந்த தேவை உள்ளவர்களுக்கு தங்களுடைய பணத்தால் தாராளமாக சதக்காக்களை வாரி வழங்குபவர்களாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்களுக்கு, யதீம்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, இன்னும் தங்களிடம் கேட்டு வருபவர்களுக்கு, யாசகர்களுக்கு, இவர்களை போன்ற அத்துணை பேருக்கும் தன்னுடைய பணத்தால் சதக்காக்களை, தான தர்மங்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஅகாமஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுபவன். தொழுகையை நிலைநாட்டுவது நன்மை தரக்கூடிய விடயம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானில் ஏராளமாக தொழுகை நிலைநாட்டினோம். 5 நேர தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுதோம், முன்பின் சுன்னத்துகளை தொழுதோம், தராவி தொழுந்தோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், வித்ருகளை தொழுந்தோம், நுஹா தொழுதோம். இதை போன்று தாராளமாக தொழுகைகளை தொழுதோம். எனவே ரமலானுக்கு பின்னால எங்களுக்கு கட்டாயமா ஃபர்லான தொழுகை, இதை விடக்கூடாது, யாருமே விட முடியாது. குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுதலாக தொழுபவர்களாக ஆகிட வேண்டும். சுபஹுடைய தொழுகை, இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை பேணுதலாக தொழுபவர்களாக நாங்கள் ஆகிவிட்டால் ஏனைய தொழுகைகளை தொழுவது மிகவும் இலகுவாகிவிடும். எனவே ஃபஜ்ருடைய தொழுகையை கட்டாயமாக விடாமல் ஜமாஅத்துடன் தொழுவதற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த கட்டாயமாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு ஏனைய தொழுகை இலகுவாக்கி தந்து விடுவான். அத்துடன் கண்ணியத்துக்குரியவர்களே, ஜகாத் தலைமையான ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இன்னும் ஏதாவது உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். நான் இதை டைமுக்கு தாரேன், அதை செஞ்சு தாரேன், இதை செஞ்சு தாரேன் என்று ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால், உடன்படிக்கையை செய்திருந்தால் அது ரமலானில் மாத்திரமல்ல, ரமலானுக்கு அப்பாலும் வாழ்நாள் முழுவதும் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். நோய் வந்த பொழுது, யுத்தத்தின் போது, கஷ்டங்களின் போது, நோவினைகளின் போது, இது அத்தனை நேரங்களிலேயும் மிகவும் பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை இந்த அத்துணை பண்புகளையும் சொல்லிவிட்டு, இது அத்துணையும் நன்மை தரக்கூடியது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உலாயிகல் லதீன ஸதகு, இவர்கள் தான் உண்மையாளர்கள்.
இந்த பண்புகள் அத்தனை இருப்பவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அதையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஉலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள் தான் இறையச்சமுள்ள தக்வாதாரிகள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ரமலானை நோன்பை கடமையாக்கினான், அதனூடாக தக்வாவை தருவதாக, லஅல்லக்கும் தத்தகூன் என்பதாக. எனவே அந்த தக்வாவை நாம் அடைந்திருந்தால் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ரமலானில் இருந்திருக்கும். ரமலானுக்கு பிற்பாடும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருவான். அவ்வாறு இருந்தால் நாம் உண்மையான தக்வாதாரிகளாக ஆகிவிடுவோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ரமலானை அடைந்தோம். ரமலானை நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தான், ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தான். இப்ப அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம், எங்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதாக. அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து விட்டால் அது பெரிய ஒரு பாக்கியமாக அமைந்துவிடும். அத்துடன் ரமலான் என்னென்ன அமல் இருந்ததோ அது ரமலான் அல்லாத காலத்தில் இருக்கக்கூடிய அமல்களை கட்டாயமாக விடாமல் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் முயற்சிப்போம். அதிலே குறிப்பாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லாக்கி இருக்கக்கூடிய விடயங்கள், அதிலும் குறிப்பாக தொழுகையில் ஃபஜ்ர் தொழுகையை கடைபிடிப்பதற்கு முயற்சிப்போம். அத்துடன் எங்களுக்கு ஏனைய 4 நேர தொழுகைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சங்கையான் ரமலானுடைய மாதத்தில் என்னென்ன வெகுமதி அல்லாஹ் வைத்திருந்தானோ, பாக்கியங்களை வைத்திருந்தானோ, அது அத்தனையும் அடைந்த நல்லடியார் கூட்டத்துல அல்லாஹ் எம் அனைவரை சேர்த்தருவானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சொல்லால செயலால பார்வையால உள்ளத்தால் நீயத்தால் செய்திருக்கக்கூடிய எல்லா குற்றம் குறைகளையும் மன்னித்திரியா அல்லாஹ். தக்வாதாரிகளுக்கு என்ன பண்புகளை நீ சொல்லியிருக்காயோ அந்த அத்துணை பண்புகளும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு நீ தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். சங்கையான ரமலானில் நோன்பு நோட்பது மூலமாக யா அல்லாஹ் நீ எந்த தக்வாயை கொடுக்க வாக்களித்திருக்கிறாயோ அந்த தக்வாவை அடைந்த நல்லடியார் கூட்டத்தை ஆக்கி அந்த பண்புள்ள நல்லடியார் கூட்டத்திலே எம் அனைவரை ஆக்கிறியா அல்லாஹ். சங்கையா ரமலானில் இருந்த அந்த கதருடைய இரவுல அமல் செஞ்ச பாக்கியத்தை நீங்கள் எல்லாருக்கும் நீ தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், சங்கையா ரமலான்ல என்னென்ன அமல்களை நாம் செய்தோமோ யா அல்லாஹ், அத்துணை அமல்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். இஹ்லாஸுடன் உலகாவிலே செய்ததாக நீ கபூல் செய்து போயா அல்லாஹ். எங்கள் அனைவரும் நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஈமானோட வாழ்ந்தி ஈமானோட மரணிக்க எம் அனைவருக்கும் தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து போயா அல்லாஹ். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل واطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. صدق الله العليم. فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل واطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله في الستر والعلن واحذر الفواحش ما ظهر ما بطن. جعلنا الله وإياكم من أخذ كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. آمين آمين يا رب العالمين. إن أصل الكلام كلام الله واحد المنان والله تعالى يقول وأصدق القائلين فإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال تعالى فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالإيمان والذكر الحكيم. آمركم وإياي بما أمركم الله تعالى من طاعته فأطيعوه وأنهاكم بما نهاكم عنه فانتهوا. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جحد به وكفر، وأشهد أن محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على محمد وعلى آله وصحبه ما اتصت عين بنظر. أما بعد، فأوصيك عباد الله وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعملوا عباد الله إن الله تعالى أمركم أمرا عميما، وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبح تقريما، وقال جل جلاله عظيما إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد وعلى آل برة الأخيار، وارض عن ابي بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر بن الخطاب، وعن سيدنا عثمان بن عفان، وعن سيدنا علي بن ابي طالب رضي الله عنهم ورضوا عنه. اللهم اغفر وارحم الخلفاء المتقدمين والأئمة الماضين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، إنا بئس الدار وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا العليم الجليل الجبار واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.